ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆவியா கல்யாணத்துல நம்ம சூர்யாவுக்கு வந்து தலைவலிக்கிறத பார்த்துட்டு மகாவே வந்து அவங்களுக்கு தலையில எடுத்து கொடுத்துட்ட பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிறாரு. மகா வந்து "நீ என்ட்ட வந்து எந்த மாதிரி பேசினாலும் கூட, ஆனா என்ன ஒவ்வொரு விஷயத்துலயும் என்னை கவனிச்சு கவனிச்சு என்னை இப்ப நல்லா பார்த்துக்கிற" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, "எங்க வீட்டுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணதெல்லாம் ரொம்ப போதும், ரொம்ப சந்தோஷம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதாவது நீங்க இதே மாதிரி இருப்பீங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா ஏன்னா ஒரு நேரம் நீங்க என்ட்ட நல்லா பழகுறீங்க, ஒரு நேரம் என்ட்ட நீங்க திட்டி பழகுறீங்க. அதே மாதிரி எங்க வீட்லயும் நீங்க நடந்துக்குருவீங்க அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மகா அப்படி சொல்ற?" அப்படிங்கும்போது, "உண்மைய தான் நான் சொல்றேன்" அப்படின்றாங்க. சரி இப்ப நீ எதுவும் நினைக்காத. பிரபா கல்யாணம் முடியட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கான விஷயத்த நம்ம பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துறாரு சூர்யா. கௌதம்ட்ட வந்து சித்ரா தேவி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனாமிகாவுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அத நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அனுப்பிச்ச டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து நம்ம விஜய்க்கு கிடைக்காம இருக்கணும். அப்பதான் வந்து ரீஎன்ட்ரில வந்து அத நம்ம புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கௌதம் வந்து தண்ணி கிண்ணி போடாம நீ இத ஃபாலோ பண்ணு அப்படின்றாங்க. ஆனா கௌதம பத்தி நம்மளுக்கு தான் தெரியும். ட்ரிங்க்ஸ்ன்றாவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. இப்படியே ஒரு விஷயம் போய்க்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல வந்து நம்ம மகா ஃபோன் போட்டு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் அதாவது சூர்யாட்ட, அதாவது ஓனரா நெனச்சு பேசுற மாரி பேசுறாங்க. "நீங்க எங்க அம்மா, அப்பாவ நீங்க வீடியோ சாட்ல வாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கல்யாணத்த பத்தி இன்வைட் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாருன்னா, நம்ம சூர்யா மேக்கப் சில இத போட்டுட்டு தன்னை அடையாளம் காமிச்சுக்கிறாம அவர் பேசுற மாரி பேசுறாரு. ஆனா அவங்க வீட்ல எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்வர்யாவுக்கும் மகாவும் மட்டும் தான் தெரியாது இவர் சூர்யா அப்படிங்கிறது. இருந்தாலும் மகா என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேசி முடிச்சதுக்கு முன்னாடி, "இப்பவாச்சும் நீங்க உண்மைய சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க உண்மைய சொல்ற மாரி தெரியல. பாப்பா எவ்வளோ நாளைக்கு நீங்க இழுத்து இந்த மாரி நடிச்சுட்டு வரீங்க" அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நம்ம மகாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போயிருது. அவர் தான் சூர்யா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மேக்கப்போட வெளில வராரு. நம்ம கௌதம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சுறாரு. "ஐய்யய்யோ! என்ன சூர்யா புதிய கெட்டப்ல இங்கிட்டு வர" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவர் ஷாக் ஆகி போறாரு. ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற இவனுக்கே இந்த அடையாளம் தெரியும்போது எப்படி மகாவுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. பார்க்கலாம் அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத. ஒரு கட்டத்துல பிரபா கல்யாணம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து நம்ம அனாமிகா திரும்ப வீட்டுக்குள்ள வராங்களா இல்லையாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.